வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ரெடி பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65 தான். இந்த காலிஃப்ளவர் 65 வந்து நம்ம எப்பயும் சமைக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே வந்து காலிஃப்ளவர் 65 பண்ணும்போது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தான் வந்து அந்த மொறுமொறுப்பு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மொறுமொறுப்பு போயிட்டு நமக்கு வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் ஆயிரும். அந்த காலிஃப்ளவர் வந்து சாஃப்ட் ஆயிரும். அந்த மாதிரி வந்து இல்லாமல் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் அந்த மொறுமொறுப்போடு இருக்கிற மாதிரி வந்து நான் இன்றைக்கி இந்த மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க நம்ம அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் உள்ள காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஃபுல்லாக அந்த தண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. எப்போயுமே வந்து 65க்கு வந்து ரொம்ப பெரிய சைஸ் போட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து வேகாது. அதனால் வந்து ஓரளவுக்கு சின்ன சைஸாகவே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். தண்டு வந்து ரொம்ப பெருசாக போட வேணாம். நீங்கள் தண்டை வந்து கம்மி பண்ணிடுங்க. தண்டு வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் வந்து நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி வந்து நல்லா 1 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். நல்லா வந்து கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அடுப்புலேயே வச்சு கூட ஒரே ஒரு கொதி நல்லா கொதிச்சுட்டு இறக்குற மாதிரி பார்த்துக்குங்க. இது கூட வந்து நான் கொஞ்சமாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கழித்து இந்த காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக கொஞ்சம் கூட இல்லாமல் வடிகட்டிடலாம். அதுக்கப்புறம் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உங்களோட தேவைக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பை மட்டும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து கருவேப்பிலையை வந்து ஒரு 10 அளவுக்கு மட்டும் எடுத்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இது கூடவே வந்து மல்லியில் வந்து கொஞ்சமாக வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்ல வாசமாகவே இருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து கையில் கிளறவே கூடாது. கையில் கிளறினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தண்ணி கோர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி நசநசன்னு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடாது. ஃபுல்லாமே ட்ரையாக தான் இருக்கணும். இந்த காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணியவே வச்சு இந்த மசாலா வந்து நல்லா வந்து பரட்டி விட்டுக்கலாம். அந்த உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து ஃபுல்லாத்தையும் வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. இது கலந்ததுக்கப்புறம் வந்து இது தனியாக இருக்கட்டும். இந்த காலிஃப்ளவரை வந்து நல்லா முறுமுறுன்னு ஆக்கிறதுக்காக வந்து மாவு ஐட்டங்கள்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். இந்த 3 மாவை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று வந்து நல்லா கலந்து இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த இதில் வந்து காலிஃப்ளவரில் வந்து சேர்க்கணும். அது வரைய சேர்க்கக்கூடாது. இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா வந்து ஒன்றோட ஒன்றா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு சேர்க்கறதுனால தான் வந்து உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு வந்து கடைசி வரை இருக்கும். உங்களுக்கு சாஃப்ட்னஸே ஆகாது. இதுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு அரிசி மாவு கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா மொறுமொறுன்னாவே இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நான் குலுக்கி விடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நல்லா ஃபுல்லாமே குலுக்கி விடணும். ஒட்டுக்கா வந்து எல்லா மாவே வந்து நீங்கள் சேர்த்துடக்கூடாது. ஃபுல் மாவே வந்து ஒரே இடத்துல வந்து போட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து குலுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா காலிஃப்ளவர்லேயுமே வந்து அந்த மாவு போய் சேர்ந்துக்கிறோம். இப்போ நம்ம மீதி இருக்க மாவையும் சேர்த்துடலாம். ஃபுல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மறுபடியும் வந்து அதே மாதிரியே வந்து நீங்கள் நல்லா குலுக்கி விடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு வேணும் ரொம்ப வந்து ட்ரையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம். இல்லை ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற கவனமாக கேட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் வந்து தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்க்கணும். அப்படி இல்லாட்டி தேவையில்லை. இதே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். கை வச்சு கிளற வேணாம். இந்த மாதிரி வந்து நல்லா குலுக்கி விடுங்க. அப்படி இல்லையா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
இப்போ 10 நிமிஷம் கழிச்சு வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வந்து காலிஃப்ளவரை வந்து போட்டுக்கலாம். நீங்கள் ஆயில் வந்து நார்மல் ஹீட்டில் தான் இருக்கணும். ரொம்ப ஓவர் குக்கிங்கில் இருக்கவே கூடாது. எண்ணெய் வந்து அதிகமாக காஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கருகிரும், உள்ளே வந்து வேகாது காலிஃப்ளவர்லாம். அதனால் வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லா காலிஃப்ளவரையும் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் ஏற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக வந்து வேக ஆரம்பிச்சிரும். கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. அது வரையும் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து பெரட்டி பெரட்டி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு, கலரும் மாறிடுச்சு. இது கூட வந்து நல்ல வாசனைக்காக வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். அந்த கருவேப்பிலை கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான சுவையான முறுமுறுன்னு காலிஃப்ளவர் 65 ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.